ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பாண்டாஸ் டைரிஸ். நம்ம போன வீடியோவில் பலாப்பழம் சாப்பிட்றது போட்டிருந்தோம்ல. ஸோ பலாப்பழம் சாப்பிட்டுட்டு நம்ம பலாக்கொட்டை எல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சாச்சு. இது வந்து பலாக்கொட்டை சிப்ஸு செய்ய போகிறோம். நம்ம சாப்பிட்ட உடனே அந்த பலாக்கொட்டையை எடுத்து சிப்ஸு செய்யலாம், இல்லைன்னா வந்துட்டு காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அதையும் எடுத்து நம்ம சிப்ஸு செய்யலாம். சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு லைட்டான ஒரு ஸ்வீட்னஸ் டேஸ்ட்டு வித் கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம பலாக்கொட்டையை எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்க தோலெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு அப்புறமா அந்த காய் சீவிக்கிறத வச்சு பொட்டேட்டோ சிப்ஸு சீக்கிரம் மாதிரியே வந்துட்டு இதையும் சீச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சீச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கடாயை வந்து நல்லா சூடானதும் ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் சூடானதுக்கப்புறம் நல்லா இந்த பலாக்கொட்டை சீச்சு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பராக இருக்கும். உப்பு மிளகா பொடி வந்துட்டு தனியாக கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு பிளேட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு மிளகா பொடியை வந்துட்டு எடுத்து நல்லா மேலே தூவி விட்டோன்னா சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரி இதுவும் நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும். லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.